ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வந்து நம்ம 100 நாள் 100 டிப்ஸில் வந்து இன்றைக்கி அதிரடியான ஒரு டிப்ஸு. எத்தனாவது நாள்னு பார்த்தீங்களா? 6வது நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளமையிலையும் கருமை இல்லாத ஒரு ஒயிட் ஹேரு. அப்படி தானே? இளமையில் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து 30 வயசு 40 வயசு 45 வயசு ஆன பிறகு தான் ஒயிட் ஹேர் வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசு 10 வயசு பிள்ளைகளுக்கே ஒயிட் ஹேர் வருது. நம்ம அது வந்து ஷாம்பு இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து நேரத்துலேயே நமக்கு வந்து வெள்ளை வந்துடுது. அதுக்கு வந்து இன்றைக்கி என்ன ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்த்துருவோமா? என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே கஞ்சி சோறு வடிப்போம் பாருங்கள். சோறு வடிக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு அதை வந்து 2 நாள் கழித்து மூடி வச்சிங்கன்னா முளைச்சிரும். அந்த முளைச்ச வெந்தயம், ஹைபிஸ்கட்டு, செம்பருத்தி இலை, மருதாணி, செம்பருத்தி பூவு, இது 3ஐயும் போட்டு நல்லா அடிச்சிருங்க. மிக்ஸி ஜாரில் அடிச்சிருங்க. மிக்ஸி ஜார் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் நல்லா அதை தலையில் ஊறட்டும். ஊறின பிறகு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண சாம்பே தேவையில்லை. ஏன்னா ஹைபிஸ்கட்லேயும் ஒரு ஆயில் ஜெல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சும்மாவே வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக ரொம்ப கெமிக்கல் இல்லாத மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலும் சரி. அப்படி வாஷ் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு 4 ட்ரிப்பு 5 ட்ரிப்பு அப்படி வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இளநரை இருக்கவே இருக்காது. இப்போ வந்து பொல்யூஷன் காரணனாலையும் கெமிக்கல் ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்ணுறனாலையும் கண்டிப்பாக இப்போ வந்து நமக்கு வந்து ஒயிட் ஹேர்லாம் வருது. அதுவும் 10 வயசு 15 வயசுலாம் வந்துடுது. அதனால் இந்த டிப்ஸு பிரயோஜனப்படுத்தி எப்படி யூஸ் பண்ணீங்க, ரிசல்ட் எப்படி ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவிலையும் நம்ம என்ன டிப்ஸுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? பாய்.